வணக்கம் நண்பர்களே. இன்று ஒரு புது காணொளியினூடாக உங்களுடன் நான் பல இடைவெளிக்கு பின் இணைந்திருப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்று நான் பேச எடுத்துக்கொண்ட விடயம் என்னவென்றால் புது வருட பிறப்பு, சித்திரை வருட பிறப்புன்னு சொல்லலாம், புது வருட பிறப்புன்னு நாங்கள் அழைக்கலாம். இந்த சித்திரை வருட பிறப்பு வந்து மாதம் 1ஆம் நாள், தமிழுக்கு சித்திரை மாதம் 1ஆம் நாள், ஆங்கில திகதியின்படி பார்த்தோம்னா வந்து 14/4/2026 ஏப்ரல் மாதம் 14ஆம் தேதி 2026. இந்த வருடத்திற்குரிய இந்த வருடப்பிறப்புன்ற பேர் என்னன்னு பார்த்தோம்னா பராபவ என்று சொல்லி அழைக்கலாம். இந்த பராபவ என்ற இந்த பொருள் என்னென்றா வந்து அவமானம் என்று சமஸ்கிருதத்தில் அழைக்கப்படுகின்றது. இந்த அவமானம் எல்லாரும் யோசிப்பீங்க, ஏன் இந்த பராபவ இந்த புதுசாக தொடங்குற இந்த வருடத்தில் வந்து ஏன் இந்த பேருண்ட ஒரு இன்னொரு மொழியில் பார்த்தோம்னா ஏன் அவமானம் உண்டு வருதுன்னு சிலர்களுக்கு ஒரு கேள்வி கொண்டு வரும். இது என்னென்னா வந்து எங்களுடைய நாட்டை வந்து ஆட்சி செய்கிற அரசன், ஒரு அரசனுக்கு கீழாக ஒரு நாடு வரும். அப்படி பார்த்தோம்னா வந்து அந்த அரசன் வந்து உண்மையாக ஒரு நேர்மையான வழியில் மக்களுக்கு நல்ல விதத்தில் நல்ல பயனளிக்கிற மாதிரி மக்களை இன்னும் இருக்கிற நிலையை விட்டு இன்னும் மெருகூட்டி செல்வதற்கான வழியைத்தான் வந்து அந்த அரசன் வந்து செய்யணும். அப்படி செய்யாமல் அரசன் வந்து பிழையான விதத்தில் பிழையான வழியில் சென்று மக்களுக்கு தீய விடயங்களை செய்கிற அரசனுக்காக இந்த வருடம் வந்து அவமானத்தை சேர்க்குது. ஆனால் எங்களுக்கு நல்ல விடயங்களையும் மக்கள் நல்லா இருக்கணும் என்று நினைச்சு நல்ல விடயங்களை மக்களுக்கு செய்கிற அரசனுக்கு வந்து நல்லதொரு வருடமாக இந்த வருடம் காணப்படுது. அத்தோட மக்களுக்கும் மழை பொழிந்து, எங்களுக்கு தெரியும் மழை பொழிந்தால் நெல் விளைச்சல் நல்லா இருக்கும்னு தெரியும். மழை பொழிந்து எங்களுக்கு நெல் உணவு பற்றாக்குறையே இல்லாத மாதிரி இந்த வருடம் வந்து எங்களுக்கு காணப்படும் என்று நாங்கள் கடவுளை பிரார்த்திக்கிறோம். இந்த வருடத்திற்குரிய சித்திரை வருட பிறப்பானது திருக்கணித பஞ்சாங்கம் மற்றும் வாக்கிய பஞ்சாங்கம், இந்த 2 பஞ்சாங்கத்துக்கு அமைவான நேரத்தின்படி பார்த்தால் 8:32 தொடக்கம் 9:31 வரை இந்த பிறப்பானது காணப்படுகின்றது. இந்த நேரத்தில் 5 நிமிஷம் முந்தலாம், 5 நிமிஷம் பிந்தலாம். நாங்கள் இந்த நேரத்துக்குள்ளே வந்து நாங்கள் வழிபாடுகளை மேற்கொண்டு வழிபாடுகளை செய்யலாம். இதனை தொடர்ந்து நாங்கள் விசம் புண்ணிய காலத்தை பற்றி பார்ப்போம். இந்த விசப்புண்ணிய காலமானது 4:40 தொடக்கம் 12:40 வரை காணப்படுகின்றது. இந்த விசப்புண்ணிய காலம் என்னென்னா வந்து மரத்தினீர் வைத்து நீராடுறது என்று நீராடலாம். இந்த நேரத்தில் நாங்கள் இந்த மரத்தினீர் வைத்து நீராடுறது வந்து எங்களுக்கு ஒரு புனித கங்கையில் புனித நீராடல் மாதிரி இது அமைந்திருக்கும். நீராடி இந்த ஒரு நாளை நாங்கள் வந்து ஒரு புத்துணர்ச்சியாக ஒரு ஆரம்பிக்கிற ஒரு முகமாகத்தான் இது அமைந்திருக்குது. அதனால நாங்கள் முதலாவதாக நெற்றியிலையும் உள்ளங்காலையும் வைத்து உடலை தூய்மைப்படுத்தி நாங்கள் இந்த நாளை சிறப்பிக்கலாம். இந்த விசப்புண்ணிய காலத்தை தொடர்ந்து இந்த கைவிசேடம் வாங்குகிற முறையை நாங்கள் பார்ப்போம். இந்த கைவிசேடம் வாங்குகிற முறை வந்து முதல் முறையாக வந்து எங்கன்னா கேரளான்ற இடத்துல தான் வந்து இந்த கைவிசேடம் வாங்குகிற அந்த முறை வந்து ஆரம்பிக்கப்பட்டது. அதனை தொடர்ந்து இந்தியாவிலையும் மற்றும் தமிழர்கள் வாழுகின்ற இடங்கள், எல்லா தமிழர்கள் வாழ்கின்ற முழு இடங்களையும் இந்த கைவிசேடம் வாங்குறன்ற நிகழ்வு வந்து முறை, அது முறைன்னு தான் நாங்கள் குறிப்பிடணும். அந்த முறை வந்து சித்திரை வருட பிறப்பில் அந்த இது வந்து ஆரம்பிக்கப்பட்டு இப்போ தமிழர்கள் வாழ்கின்ற எல்லா இடத்துலையும் இந்த கைவிசேடம் வாங்குகின்ற முறை தொடர்ந்தும் கடைப்பிடித்து கொண்டு வருகின்றது. இதில் ஸ்டெப் அப்படின்னா வந்து பெரியோர்களிடத்தில் ஆசீர்வாதம் பெற்று ஒற்றை இலக்கத்திலான கைவிசேட பணம் ஒற்றை இலக்கத்திலான கைவிசேட பணத்தை நாங்கள் அவருடைய ஆசியுடன் பெற்றுக்கொள்கிற என்றுதான் இந்த முறை அமைந்திருக்குது. அதுபோல் நாங்களும் இந்த சித்திரை வருட பிறப்பு நன்னாளில் பெரியோர்களின் ஆசீர்வாதத்தை பெற்று அவருடைய கையால் நாங்கள் அந்த ஒற்றை இலக்கத்திலான கைவிசேட பணத்தை வாங்கி உடனே அதெல்லாம் செலவழிக்கக்கூடாது. அதை வந்து அந்த நாளில் நாங்கள் பெற்றுக்கொள்வது மிக மிக ஒரு நல்ல விடயமாக. கைவிசேடம் வாங்குகிற நிகழ்வானது 15ஆம் திகதி 9:04 தொடக்கம் 9:54 வரை காணப்படுகின்றது.
இந்த நேரத்துக்குள்ள நாங்கள் பெரியவர்களின் ஆசீர்வாதத்தை பெற்று கைவிசேட ஒற்றை இலக்கத்திலான கைவிசேட பணத்தை பெற்றுக்கொள்ளலாம். இந்த சித்திரை வருட பிறப்பை கடைப்பிடிக்கும் போது நாங்கள் சிவப்பு பட்டாடை மற்றும் வெள்ளை பட்டாடை அணிந்து நாங்கள் இந்த நாளை சிறப்பிக்கலாம். இதில் உங்கள்கிட்ட ரெண்டில் ஏதாவது ஒன்று இருந்தால் நீங்கள் அதை அணிந்து இந்த நாளை நீங்கள் கடைப்பிடிப்பது மிக ஒரு நல்ல ஒரு கடவுளின் அனுகிரகத்தை பெறக்கூடிய மாதிரி அமைந்திருக்கும். அதனைத் தொடர்ந்து நாங்கள் விசக்கன்னி நிகழ்வு, இந்த சித்திரை வருட பிறப்பில் இந்த விசக்கன்னி நிகழ்வானது ஒரு சிறப்பான நிகழ்வாகும். அந்த நிகழ்வும் எப்படி நாங்கள் செய்கிறது, அந்த முறைகளை பற்றி நாங்கள் பார்ப்போம். இந்த விசக்கன்னி நிகழ்வு, இந்த விசக்கன்னி நிகழ்வில் நாங்கள் என்ன செய்யணும் மாட்டாங்க, வந்து ஒரு தாம்பாளம் மற்றும் பூ, மஞ்சள், புதிய உடை, பொன் போன்றவை வைத்து காலையில் கண் விழிக்கிறது. காலையில் நாங்கள் இதை பார்த்து இப்படி கண் விழித்து இந்த நாளை நாங்கள் ஆரம்பிக்கிற மாதிரி இது அமைந்திருக்கும். அனைவருக்கும் தமிழ் சிங்கள புதுவருட நல்வாழ்த்துக்கள். அப்படியே போகாமல் இந்த வீடியோவை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் உற்றார் உறவினர்களுக்கு ஷேர் பண்ணி அவைக்கு எவ்வாறு நாங்கள் இந்த சித்திரை வருட பிறப்பை சிறப்பாக கடைப்பிடிக்கலாம் என்று தெரியப்படுத்துறதுக்கு இந்த வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணி விட்டுக்கொடுங்க. நன்றி, வணக்கம்.